எவ்வளோ பொய் பேசுற ஏன் அரவிந்த்? எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. ஆனா அப்பதுலேருந்து என்கிட்ட பொய்யாவே நடிச்சிருக்க. என் மேல வச்சிருக்க அன்பு பொய்யா என்னன்னு எனக்கு அதுவும் சந்தேகமா தான் அரவிந்த் இருக்கு. அரவிந்த், அக்கா என்னக்கா? அரவிந்த், என்னையும் என் பிள்ளைகளையும் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுறியா? நாங்க எப்படியோ பொழைச்சுக்கிறோம். அக்கா லூசாக்கா நீ? என்னக்கா பேச்சு பேசுற? உனக்கு யாருமே கூடவா இல்ல? எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற நீ? வேற என்னப்பா பண்றது? இங்க இருக்கல நாங்க. தயவு செஞ்சு எங்களை கொண்டு போய் விட்டுரு. இதுவே என் பிள்ளைங்க இல்லாம இருந்தா நான் செத்தே போயிடுவேன். என் பிள்ளைங்களுக்காக அதுகளுக்கு அம்மானு ஒரு ஆறுதல் பேசவாது ஒரு உறவு வேணும்ல. அதுகளுக்கு நான் எதுவும் பண்ணலாட்டியும் ஆறுதல் அம்மாவான்னு அது இருப்பேன்ல. அதுக்காவது நான் வேணும்ப்பா. அதுக்கு தான் அரவிந்த் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னை எங்காவது கொண்டு போய் சேர்த்து விட்றேன், நீ என் பிள்ளைகளையும். அக்கா வாயை மூடு. ஏண்டா அரவிந்த், ஏண்டா அக்கா அழுகுறா? ஏம்மா ராதிகா, எதுக்கு அழுகிறப்ப? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். ஏன் தம்பி எதுவும் உன்னை திட்டினானா? அதுக்கு தான் இப்போ அழுகுறியா? சொல்லுமா, அரவிந்த் எதுவும் உன்னை பேசினானா? டேய் அரவிந்த், அக்காவை எதுவும் திட்டினியாடா? இல்லம்மா நான் இல்ல. அப்புறம் எதுக்குடா அக்கா அழுதுகிட்டு இருக்கா? சொல்லு அரவிந்த். ராதிகா, என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? நீ உனக்கு என் தம்பிக்கு எதுவும் சண்டையா? சொல்லுடி, என்ன அப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிறது, நானும் என் பிள்ளைகளும்? தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசிரமத்தில் கொண்டே சேர்த்து விடுங்கம்மா. நாங்கள் வாட்டுக்கு அங்கே இருக்கிறோம். ஏதோ அனாதைங்களுக்குன்னு சோறு போடுவாங்க பத்தியா, அதை சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருப்போம்மா. தயவு செஞ்சு என்னையும் பிள்ளையும் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கம்மா. உங்களுக்கு நல்ல புண்ணியமாக போகும். நான் பெத்த மகளே, எதுக்குடி இப்படி பேசுகிற? அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துவா? உன்னை இத்தனை நாளாக அம்மா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நாளா இல்லையா உனக்கு? நான் செத்து போனா கூட உன்னை சேருன்னு சொல்லலாம். நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை அனாதை ஆசிரமத்தில் போய் சேருமாங்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா? நான் என்ன உன்னை பெத்த அம்மா செத்தா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன். நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? ஏன் ராதிகா அப்படி பண்ணுற? இப்படியெல்லாம் பேசாதடி. இல்லைம்மா, என்ன இருந்தாலும் அரவிந்துக்கு ஒரு ஒய்ஃப் வந்துருச்சு. அரவிந்துக்கு பொண்டாட்டி வந்ததுக்கப்புறமும் நான் இங்கே இருந்துட்டு இருக்கிறது அது எனக்கு நல்லதா படலைம்மா. அதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் பாட்டுக்கு அங்கே சேர்த்து விட்டினா நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக நான் என் பிள்ளைகளோட அங்கே இருப்பேன். இல்லை ஏமா உங்களுக்கு கஷ்டம்? நான் இங்கே இருந்துக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு வீண் செலவுமா. நாங்கள் பாட்டுக்கு அங்கிட்டு கடந்தோம்னா அங்கிட்டு பார்த்துக்குருவாங்கம்மா. தயவு செஞ்சு எங்களை கொண்டு போய் சேர்த்து விடுங்கம்மா. வாயை மூடு, இப்படி பேசாத. இனிமே ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டேன். தேவையில்லாத பேசாத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு. அரவிந்த், யார் இவளை திட்டினது பேசுனது? யாரும் இவளை திட்டாம பேசாம இப்படியெல்லாம் அவள் பேச மாட்டாடா. சொல்லு, அக்காவை எதுவும் நீ திட்டினியா, பேசினியா? சொல்லுடா அரவிந்த். அவரெல்லாம் ஒன்றும் பேசலை, நான் தான் பேசினேன். நீயா? நீ ஏமா அவளை பேசுன? ஏன்னா நான் அவங்களெல்லாம் ஒன்றும் பேசலை, உங்கள் பையன்கிட்ட தான் கேட்டேன். உங்கள் பையன் இன்ன வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வரமாட்டாங்கன்னு சொல்லவே இல்லைல்ல, அதை தான் கேட்டேன். இப்போ நீ தான் பார்த்துக்கணுமான்னு கேட்டேன். நீ தான் உங்கள் அக்காவுக்கு செலவு பண்ணி வச்சுக்கணுமான்னு கேட்டேன். நீ தான் கடைசி காலம் வரையும் அவங்க பிள்ளைகளையும் நீ தான் பார்க்கணுமான்னு கேட்டேன். இதில் என்ன இருக்கு? ஓ, அதுக்கு தான் அவள் அப்படி இருக்காளோ? ஏம்மா ஏம்மா அப்படி கேட்டா? அப்புறம் அவள் எங்கம்மா போவா? அவளுக்கு யாருமா இருக்கா? நாங்கள் தானே. அவள் வீட்டுக்காரர் தான் அவளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானேம்மா. பிறகு அவளை யாரும்மா பார்த்துக்குவா? அந்த நிலமையில அவள் கால் நல்லா இருந்தால் கூட வேலை வெட்டிக்கு போய் பிள்ளைகளை வச்சு தனியாக பார்த்துக்குருவாம்மா. அவள் காலும் இப்படி இருக்குது, அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைய அதுகளை கொண்டு எங்கே சேர்த்து விட முடியும்? அதுக்கு எப்படி பார்த்துக்கிறங்க? நான் இல்லைனாலும் பரவாயில்ல, குத்துக்கல் மாதிரி நான் ஒருத்தி இருக்கேன்ல. நான் இருக்கும்போதே அதுகளை கொண்டு எங்காவது சேர்க்க முடியுமா? நீயே சொல்லும்மா. அவள் அதுதான் போல ரொம்ப புலம்பி அழுகிறா. அவள் சும்மாவே சொல்லிட்டு இருப்பா, நீ பாவம்மான்னு, என்னை கொண்டு போய் சேருமான்னு. நீ இன்னைக்கு சொன்னதும் ரொம்ப கஷ்டப்படுறா பாத்தியா மனசு? ஆமாம், உங்கள் பையன் என்கிட்ட 1-2 பொய்யா சொல்லியிருக்காரு, 1000 பொய் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நினச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. தயவு செஞ்சு பேசாமல் இருந்துருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ராதிகா, நீ அழுகாத, பேசாமல் இரு, எல்லாம் சரியாயிரும்.
கௌசி இங்க பாரு, நான் பண்ண தப்புக்காக என் அக்காவை கஷ்டப்படுத்தாத, தயவு செஞ்சு சொல்றேன். நான் சொன்னதெல்லாம் போய், ஆனா உன் மேல வச்சிருக்க லவ் அன்பு எல்லாமே உண்மையானது கௌசி. உனக்கே தெரியும், உனக்கே தெரியும். நான் மற்றதெல்லாம் சொல்லிட்டேன்னா எங்க என்னை விட்டு போயிருவியோ, எங்க நீ என்னை லவ் பண்ண மாட்டியோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை கௌசி. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்போ பாரு, நீ இப்படியெல்லாம் பேசுவோம், அக்கா ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்கு. தயவு செஞ்சு அக்காட்ட போயிட்டு பேசு கௌசி. அக்காட்ட சொல்லு இது மாதிரின்னு. தயவு செஞ்சு சாரி சொல்லு கௌசி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா பாரு எப்படி ஃபீல் பண்ணி அழுகுதுன்னு பாரு கௌசி. போயிட்டு கிட்ட போய் பேசு கௌசி. என்னத்த பேசுறது? ஆ, நான் என்ன பேச சொல்றீங்க என்ன? ஆமா, பாவமாக தான் இருக்கு. எங்கேயும் போக வேணாம், நம்ம வீட்டிலே இருங்க. நான் பேசுனது சாரி, மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு பேசு கௌசி. பாவம் தானே, அவங்க எங்கே போவாங்க காலையோட. நீ ஏன் நினச்சி பாரு, உனக்கே ஒன்றுன்னு நான் சொல்லலை, ஒரு இதாக ஆகுது. அங்கே உன் வீட்டுக்கு போகிற உன் அண்ணன் ஒய்ஃபு அன்பு ஏதாவது ஒன்று பேசுனா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ ஏன் நினச்சி பாரு. அரவிந்த், அது என்னவோ உண்மைதானே. யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல அரவிந்த். ச்சே, நான் தான் உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பேசு கௌசி. ம், சரி, தள்ளு, பேசுகிறேன். ஆ, அண்ணி, சொல்லுமா. என்னை மன்னிச்சுக்கோங்க. சாரி அண்ணி, நான் பேசுனது தப்பு தான். அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. நீங்களாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டா எங்கே போவீங்க? அம்மா வீட்டுக்கு தானே வருவீங்க. வேற எங்கேயும் போகவா முடியும்? அதுவும் இந்த சூழ்நிலையில். மன்னிச்சிடுங்க, நான் பேசுனது தப்பு தான். இனிமேல் இந்த அனாத ஆசிரமம் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் இனிமேல் வாய் திறந்து சொல்லாதீங்க. அங்கே போகலாம் நினைக்காதீங்க. இனிமேல் நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், சரிங்களா? மா, கௌசி, நீ எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்க? விடுமா. ஏன்னா மாதம் மாதம் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அது ஒரு அமௌண்ட் வருது. என் பிள்ளைய படிப்பு செலவு, நோட்டு புத்தகம்னு அது ஒரு அமௌண்ட் வருது. என் பிள்ளைய தீனி செலவுன்னு அது ஒரு அமௌண்ட் வருது. அப்பப்போ பிரியாணி வேணும், அது வேணும்னு அடம் பிடிக்குதுங்க, அது ஒரு அமௌண்ட் வருது. இப்படியெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அதுக்கே மாதம் 10,000 வரும். இவனே சம்பளம் இல்லாமல் இருக்கிறான். இருக்கிறத விற்று விற்று எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்குது எங்களால்? அதுக்கு தாம்மா நான் சொல்கிறேன். இது நீ பேசுனதுங்கிறதுக்காக நான் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேம்மா. உங்களுக்கு எவ்வளோ செலவு வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்களை நினச்சிட்டு இருங்க. ஆமாம், இனிமேல் அங்கே சேர்த்து விடுங்க, இங்கே சேர்த்து விடுங்க, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு பேசுகிற வேலையெல்லாம் விட்டுருங்க அண்ணி. நான் கோவத்தில் திட்டிட்டேன், ஏதோ உங்கள் தம்பி மேலே உள்ள கோவத்தில் தான் திட்டிட்டேன். மற்றபடி உங்களை திட்டணும்லாம் நான் திட்டவே இல்லை. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஐயோ அண்ணி, நீங்கள் வேற, தயவு செஞ்சு இனிமேல் சொல்லாதீங்க அப்படி. ம், சரிம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ம், சரிம்மா. என்னடா உங்கள் பொண்ணை இப்படியெல்லாம் பேசிட்டேனே நினைக்காதீங்க அத்தை. இல்லைம்மா, அவள் எங்கே போவா? நீ ஏன் நினச்சி பாரு, அவளுக்கு யார் இருக்கா? எங்களை விட்டால் வேறு நாதி அவளுக்கு யாருமா? நாங்கள் தானம்மா அவளை எல்லாம் பார்க்கணும், வைக்கணும். நீ இப்படி பேசுறியே, அதாம்மா கஷ்டமாக இருக்கு. சாரிங்கத்த, இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டோம். சரிம்மா, எப்படியோ அவளை பார்த்துக்கிட்டா நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிருவேன். அப்படியே நான் செத்து போனாலும் நீங்கள் தாம்மா பார்த்துக்கணும். ஐயோ அத்தை, நாங்கள் பார்த்துக்கிறோம். அரவிந்து, உன்கிட்ட இப்போ சொல்கிறையா, உன் அக்கா நம்மளை நம்பி வந்துட்டாயா, அவளை நாம தாயா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு அவள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இனிமேலாம் பேசாதியா. கௌசி புரியாம தாமா பேசிருச்சு, இனிமே அப்படி பேசாதுமா. அண்ணே, எப்படின்னா இருக்கீங்க? இவங்க தான் புதுசா வந்த அண்ணியோ? ஏன் சின்னவனே சொல்லல அம்மாட்ட வரேன்னு? 2 நாள் ஆகுமாண்ணா, இன்னைக்கு வந்துட்ட? மா, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னடா கையை வீசிட்டு வந்திருக்க? அக்கா என்னக்கா உம்முன்னு இருக்க? ஏன்னே கையை வீசிட்டு தானே வர முடியும்? டேய், அக்காவுக்கு மருந்தெல்லாம் எங்க? வரும்போது வாங்கிட்டு வரேன்னா ஒண்ணுமே வாங்காம வந்திருக்க. நாளையோட அக்காவுக்கு மருந்தெல்லாம் முடியுதுடா. வாங்கிக்கலான்னே. ஏன் நீங்க இங்க வாங்கிக்க மாட்டீங்களா? என்கிட்ட எதுனே காசு? டேய், என்னடா சேர்த்து தானடா பணம் அனுப்பிவிட்டேன், டவுன்ல வாங்கிட்டு வந்துருன்னு. நே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு காசுலாம் அப்படி இப்படின்னு செலவாயிடுச்சுனே. காசு அப்படி இப்படின்னு செலவாயிடுச்சா? அறிவு இருக்காடா? என்னண்ணே வீட்டுக்கு வந்தவனை நிக்க வச்சு அது இதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ கொடுத்த காசு எவ்வளோ? அதெல்லாம் எந்த மூளைக்கு? ஒரு நாள் செலவுக்கு தான் எனக்கெல்லாம் சரியா வரும். டேய்,
நான் சொல்லியிருக்கேன்ல, உன் ஃப்ரெண்டுகளோட அங்கிட்டு இங்கிட்டு போய் சுத்தாதடா, தேவையில்லாத செலவு பண்ணாதடா, வச்சிருக்க காசை பத்திரமா வச்சிருடான்னு சொன்னா, நீ என்னடா அங்கிட்டு இங்கிட்டு செலவு பண்ணிட்டு இப்படி வர்ற? அக்காவுக்கு ஒண்ணுமே வாங்காம பிள்ளைகளுக்காவது தீனி வாங்கணும்னு நினைச்சியா நீ? பிள்ளைய சின்னம்மா வரும் தீனி வாங்கிட்டு வரும்னே சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. காசே இல்லை நான் எங்கிட்டு வாங்க. மா என்னம்மா குழம்பு வச்ச? சோறு போடுமா, பசிக்குது. ஏன்டா இப்படி பண்ற? இப்ப காசுக்கு எங்கடா போறது? அக்காவுக்கு மருந்து வாங்க 5000 வருமேடா. தம்பி அரவிந்து, அக்கா, அன்னை கூப்பிடுறவர் அக்கா. என்னக்கா? மருந்தெல்லாம் வேண்டாயா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். உயிரோட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன். மருந்தை தின்னு தின்னு தான் சரியாகணுமா சொல்லு? வேண்டாம், இனிமே ஒன்றும் மருந்தெல்லாம் வாங்காதீங்க. சும்மா காசு எதுக்கு அதில் செலவு பண்ணிட்டு. ஏக்கா நீ நீ வேற பேசாம இருக்கா. அதுலதான் நாங்க நட்டமா போறோமோ? ஏய் என்னடா இப்படி பண்ணிட்டு வந்துட்டு, அதுக்கு எங்க போய் நான் கடன் வாங்குறதுன்னு தெரியல. அடே தள்ளுனே என்கிட்ட. மா சோறு போடுமா, பசிக்குது. இரியா போட்டாரேன், இப்படி வந்து உட்காரு. அண்ணி புதண்ணி எப்படி இருக்கியா? நே எப்படிண்ணே அண்ணி செம்மையா இருக்காக. எப்படிண்ணே கரெக்ட் பண்ண? அறிவு கேட்டவனே, அம்மாக்கு சமம் அண்ணி. இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத சொல்லிட்டேன். என்ன அழகா இருக்காக, அப்படி இருக்கா இப்படி இருக்காங்க அம்மா மாதிரி, சரியா? ம் ம் சொன்னதுல என்ன தப்பு? அழகா இருக்காங்கன்னு சொல்லக்கூடாதா? சொல்லாத அப்படிலாம். சரிப்பா, உங்க ஒய்ஃபை நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மா நீ சோத்த போடுமா, ரொம்ப தான் பண்றேன். போடா டேய், உன்னெல்லாம் நம்பிட்டு இருந்தா காலை தான் வாரி விடுவோம் போல. எத்தனை மாசம்டா இன்னும் படிப்பு இருக்கு? ஏனே இன்னும் 1 வருஷம் இருக்கு. இன்னும் 1 வருஷமா? ஆமாண்ணே, ஃபீஸ் கட்டணும் மறந்துடாத. 2 லட்சம் வேணும். 2 லட்சமாடி? இப்போ இது வரைக்கும் இத்தனை லட்சம் கட்டியிருக்கமேடா. இன்னும் ஒரே ஒரு கார்டு கிடக்குல்ல, அதையும் வித்துரு. அதையும் வித்துட்டு கட்டுனே. விற்கிறது பெருசு இல்லையா? அந்த அளவுக்கு சம்பாரிச்சு டபுள் மடங்கா நீ வாங்கணும், அதுதான் பெருசு. ஏனே அதெல்லாம் வாங்கிடலாம்னே, நிறையவே வாங்கிடலாம், நீ வித்துருனே. ம் சரிடா, பார்ப்போம். அண்ணே இன்னும் 2 மாசத்துல ஃபீஸ் கட்டணும், அதை விற்கிறதுக்கு வழியை பாரு, சரியா? ஆமா, அதையும் சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் ஊருக்கு வந்தேனே. அப்புறம் செலவுக்கு எனக்கு 10,000 ரூபா வேணும். அதுக்கும் ரெடி பண்ணி கொடு, 2 நாள்ல ஊருக்கு போவேன். ஐயா, சின்னவே வேற வந்திருக்கேன். அரிசி ஆன அரிசி இல்லை, ஒரு சிப்பம் அரிசி தூக்கிட்டு, காய்கறி எல்லாம் நிறையா இல்லை, மளிகை சாமான் சீரக சோம்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் மல்லித்தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வாரியா ஐயா? 1 லிட்டரு எண்ணெய் வாங்கிக்க. வீட்டில் ஒரு சாமான் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு வையா. இவன் அந்த அரிசியை திங்க மாட்டேன், ஓம் பொண்டாட்டியும் திங்க மாட்டா. நல்ல அரிசியாக பார்த்து வாங்கிட்டு வையா அரவிந்து. ம் சரிம்மா. காசுக்கு தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாவம், முதல்ல அக்காவுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும். இவனுக்கு செலவுக்கு வேற 10,000 கேட்குறேன். அக்காவுக்கு வேற அதுக்கு 5000, நீ செலவு சொல்ற. மொத்தம் எனக்கு 25,000 வேணும் போலமா. என்னையா பண்ணுறது, எல்லா செலவும் ஒரே நேரத்தில் வருதே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எதுவும் மனசை போட்டு குழம்பிக்காம இரியா, பார்த்துக்குருவோம். இதெல்லாம் வாங்கணுமேம்மா. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. மா சோறு போடுறியா என்ன? உக்காரியா, இந்த போட்டு வரேன்.